காவேரி ஏற்றுக்காதால விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு வெளியே ஏறிறாரு. எவ்வளவோ எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க, விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. இங்கே விஜய் பொட்டி படுக்கையோடு வரதை பார்த்து சாரதா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் விஜய் சொல்கிறாரு, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அதனால் நானும் என் பொண்டாட்டிக்கும் தண்ணி கொடுத்துட்டு போகலான் இருக்கோம். காவேரி என் கூட வருவேன்லன்னா வருவேங்க அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் காவேரி இப்போ மாசமாக இருக்கா, தனியாக கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ண முடியும், இங்கேயே ஒரு ரூம் இருக்குல்ல, இங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க அது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ப்ளீஸுங்க எனக்காக அப்படின்னா, சரி காவேரி இந்த ரூமில் நம்ம தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. விஜயும் காவேரியும் இந்த சூழ்நிலையில் காவேரியை பார்த்து விஜய் கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறாரு. அவங்கள தாங்கன்னு தாங்குறாரு. இதனால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க சாரதா. இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி தான் என் பொண்ணுங்களை அவங்க புருஷங்க வச்சுக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே நிவின்க்கும் யமுனாக்கும் எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்போ யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட சாரி கேட்குறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் காவேரி அக்காவை பற்றி உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன்னொன்னே, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, உன்னை மாதிரி ஆளுங்கிட்ட நான் விலகி இருக்குது நல்லது நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதனால் மனசு கஷ்டப்படுறாங்க யமுனா. இந்த சூழ்நிலை யமுனா காவேரியை பார்க்க வராங்க. காவேரிக்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக காவேரி விஜயும் சேர்ந்து பாடுறதை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்கார் தாத்தா. எல்லாமே ஒன்றால் தான் விஜய் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா திட்டுறாரு. அதை கேட்டுட்டு பாட்டி நான் என்ன பண்ண முடியும், அந்த காவேரி அவன் லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், இது ஒரு தப்பா, இப்போ அந்த காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை கூட தூக்கி போட்டு போயிட்டான்ல, அவனுக்கு கண்டிப்பாக உணர்வான் தப்ப. அங்கே காவேரி வீட்டில் ஒன்றும் பெரிய அரண்மனை ஒன்றும் கிடையாது, அங்கெல்லாம் நல்லபடி விஜய் மாதிரி எல்லாம் வாழ்கிறதுக்கு, அதனால் சீக்கிரமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. இவ்வளோ நாள் காவேரிக்காக அந்த ரூமில் தானே சின்ன ரூமில் போய் தங்கிட்டு தானே, அப்போது அவனுக்கு அரண்மனை இருந்ததில்ல அப்போ கூட அப்படின்னு தாத்தா சொன்னோன்னே யோசிக்கிறாங்க பாட்டி. இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாரு, காவேரி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. உடனே காவேரி ரொம்ப பயந்து போகிறாங்க. ஐயோ இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, ஏங்க நம்மளுக்கு பாப்பா இருக்கா மறந்துட்டிங்களா, நீங்கள் பாட்டு இவ்வளோ நெருக்கமாக வரீங்க அப்படின்றாங்க. நான் நெருக்கமாக வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா, என்ன காரணம், நம்ம பாப்பாவுக்கிட்ட தொட்டு பார்க்கணும் தாண்டி வந்தேன், நீ ஏதோ தப்பாக நினைக்கிற காவேரி, ஏன் காவேரி இப்படி பற்றி என்னை தப்பாக நினைக்கிற, பாப்பா இருக்கும்போது நான் இப்படிலாம் நடந்துப்பேனா, ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கணும்னு எனக்கும் தெரியும் காவேரி அப்படின்னோடனே, அப்பாடா நான் பயந்து போயிட்டேங்க அப்படின்றாங்க. சரி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பாப்பாவை நான் தொட்டு பார்த்துக்கலாமான்னொன்னே, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே பொறுமையாக தொட்டு பார்க்குற பாப்பா, நீ இப்போ இருக்கியா, நான் சொல்கிறதெல்லாம் நீ உனக்கு கேட்குதா அப்படின்றாங்க. ஏங்க பாப்பாவுக்கு இதுக்குள்ளேயுமா கேட்கும், ஏன் பாப்பாவுக்கு கண்டிப்பாக கேட்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்குறாரு. பாப்பா எப்படி இருக்க, பார்த்தல அம்மாவும் அப்பாவும் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போகிறோம், நீ நான் பாப்பா 3 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறோம், நம்ம 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம 3 பேருமே பிரியவே மாட்டோம், இனிமேட்டு அப்பா தினமும் உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. உடனே காவேரி சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே விஜயை கட்டிட்டு அழறாங்க. உண்மையிலே நீங்கள் கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் விஜய், எவ்வளோ தூரம் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, காவேரி இந்த மாதிரிலாம் பேசுறது உனக்கு நல்லாவே இல்லை காவேரி, நீ எப்பவும் கெத்தாக பேசணும்டி, கெத்தாக என்னை சீன்றது, என்கிட்ட கோவப்படுறது, இதுதான் காவேரி எனக்கு பிடிக்கும், போதும் நான் உங்ககிட்ட கோவப்பட்டது அமக்கலம் பண்ணது எல்லாமே இதோட விட்டுடலாம், இதுக்கப்புறமும் நான் கோவப்பட்டா என் அம்மா இங்கே இருக்காங்க அவளை தான் என்னை பின்னிடுவாங்க அப்படின்னோடனே, ஆமாம் இப்போல்லாம் அத்தை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்படின்றாரு. ஆமாம் பின்ன ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், அவங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தர்றது, கலக்குறீங்க சந்துரு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பின்ன உனக்கு ஏண்டி போகாமல் ஏன் அத்தை என்ன கவனிக்கிறதில்ல அப்படின்னு உடனே காவேரி விஜயை கட்டிக்கிட்டு அப்படியே தன்னை மீறி அழகாக பேசிகிட்டே போகிறாங்க.